தமிழக மாணவர்கள் சிலர் செயற்கைக்கோளை தயாரித்து அதனை விண்ணில் செலுத்தி சாதனை படைத்திருப்பது உலக நாடுகள் மத்தியில் தமிழகத்தின் திறமையை எடுத்துக் காட்டியிருக்கிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். விண்வெளி ஆய்வு மையமான நாசா நடத்திய போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த ஸ்பேஸ் இந்தியா கிட்ஸ் என்ற அமைப்பைச் சேர்ந்த மாணவர்களின் படைப்பிற்கு அங்கீகாரம் கிடைத்தது. இதையடுத்து கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர் ரிபாட் ஷாருக் தலைமையிலான மாணவர் குழுவினர் கடந்த சில மாதங்களாக செயற்கைக்கோள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். உலகின் எடை குறைந்த சிறிய அளவிலான செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த வேண்டும் என்ற நோக்கில் அதற்கான பணிகளில் மாணவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். நானோ சேட்டலைட், அந்த 1 kg சேட்டலைட்டே ஆல்ரெடி சின்ன சேட்டலைட் தான், அதை இன்னும் சின்னதாக குறைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் நாசா இந்த கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ஓகே, ஏன் இந்த ஐடியாவை நம்ம நாசா கான்டெஸ்ட்ல ப்ரொபோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கள் டீமில் நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணி ப்ரொபோசல் சென்ட் பண்ணோம். தே அக்செப்ட். இந்த செயற்கைக்கோளுக்கு அப்துல் கலாம் என்ற பெயரை மாணவர்கள் சூட்டினர். பெமிட்டோ வகையிலான இந்த செயற்கைக்கோள் 64 கிராம் எடை கொண்டது. அமெரிக்காவின் வால்லுப்ஸ் தீவில் இருந்து நேற்று விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட இந்த செயற்கைக்கோள் புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி 3D பிரிண்டட் செய்யப்பட்ட ஸ்ட்ரக்சர். 3D பிரிண்ட் மூலமா கார்பன் ஃபைபர் வச்சு செஞ்ச ஸ்ட்ரக்சர். அது ஸ்பேஸில் எப்படி ஒர்க் பண்ணுது, அது எப்படி அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத அதில் இருக்கக்கூடிய சென்சார்ஸ் அதெல்லாம் பார்த்து அதில் கிகம் உள்ள கவுண்டர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது கார்பன் ஃபைபர் என்ன மாதிரியான மாற்றம்லாம் ஏற்படுது அப்படின்றத ஸ்டடி பண்ணுவோம். விண்வெளியில் நிலவும் காற்றின் தரம் பற்றி அறிய இந்த செயற்கைக்கோள் உதவும் என இந்த செயற்கைக்கோளை தயாரித்த மாணவர் குழுவினர் தெரிவிக்கின்றனர். எந்தவித பிரம்மாண்டங்கள் எதுவுமின்றி மாணவர்களின் திறமையை மட்டும் நம்பி இதனை சாதித்ததாக கூறுகிறார் ஸ்பேஸ் இந்தியா கிட்ஸை சேர்ந்த ஸ்ரீமதி. ஒரு பெரிய ரிசர்ச் சென்டர், பெரிய லேப் அப்படின்னு ஒரு செட்டப் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நமக்குலாம் மைண்டில் அது ப்ரீசெட் ஐடியா. ஸோ அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் இல்லைன்னா கூட சின்ன குழந்தைங்க அவங்களோட ஒரு திறமையால் எல்லாம் ஒரு டீமாக சேர்ந்து நம்மளால் செயல்பட முடியும். இதுக்கு இடம் ஏவல் பொருள் இதெல்லாம் இல்லைனாலுமே செய்ய முடியுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். திறமை இருந்தால் எங்கும் ஜொலிக்கலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய மாணவர்கள் விண்வெளி துறையிலும் உச்சம் எட்டியிருப்பது நமக்கெல்லாம் பெருமைதான்.